தீவாகர் அதிரடியாக கபூர் மைத்துனனின் தனிப்பட்ட விலங்கு காட்சியகத்திற்குச் சென்றார். அங்கு பல்வேறு பறவைகள் கூண்டுகளை கவனித்துக் கொண்டிருந்த போது, ஒரு பகுதி புதிதாக புதுப்பிக்கப்பட்டதும் அதிக பாதுகாப்புடன் மூடப்பட்டிருந்ததும் அவரது கவனத்தை ஈர்த்தது. அங்கு பணியாற்றிய விலங்குகள் பராமரிப்பாளர் தீவாகரின் கூர்மையான பார்வைக்கு நடுங்கினார். அவர் பதட்டத்துடன், "அதுக்குள்ள ஒரு புதிய கொடிய மக்கா பறவை இருக்குது சார்" என தவறான விளக்கம் கொடுத்தார். தீவாகர் உறுதியாக, "அந்த கதவை திறங்க" என்றார். அந்த கதவு திறந்ததும் அவர்களுக்கு முன் தெரிந்தது ஒரு அதிர்ச்சி. அது ஒரு பறவை இல்லை. அந்த கண்ணாடி அறைக்குள் உறங்கும் நிலையிலிருந்தவர் ரோஹன் தான். தீவாகரின் முயற்சியில் ரோஹன் மீட்கப்பட்டார். விலங்குகள் பராமரிப்பாளர் கைது செய்யப்பட்டார். அவர் ஒப்புக்கொண்டார். மிஸ்ஸஸ் சிங் அவரை பணம் கொடுத்து ரோஹனை ஒரு வாரம் மறைத்து வைக்கச் சொன்னாராம். அந்த ஒரு வாரம் போதும். அவளது சட்டவிரோத நிதி ஒப்பந்தத்தை முடிக்க பணம் பெறும் சதி நடந்தது. பிணை நோட்டும் ஒரு வேடம்தான். வெளியொருவனை எதிரி குற்றவாளியாக காட்டும் திட்டம். ஆனால் தீவாகரின் கண்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் சரியாகத் தெரியவில்லை. அந்த அறையின் ஜன்னல் திறந்தபடி இருந்தது. ரோஹனின் அறை முதல் மாடியில்தான். அப்படியானால் அந்த ஜன்னல் வழி யார் வந்தது, யார் போனது?